செருப்பு மேல விழுந்துருமே. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த செய்தி தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்ப தினமலர் வெளியிட்ட செய்தி. கக்கூஸ் நம்பி வழிகிறது அப்படின்னு ஒரு அருவருப்பான தலைப்பை போட்டு காலை உணவு திட்டத்தை பற்றி இது தேவையில்லாத திட்டம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இதே தினமலர் இன்று 6/6/2025 தேதியில் வந்திருக்கிற தினமலர் பேப்பரில் 16வது பக்கத்தில் ஐரோப்பா நாட்டில் பிரிட்டன் அரசு வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அந்த திட்டத்தை பற்றி சாப்பிட்டு நல்லா படிங்க அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த திட்டம் சிறந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி செய்தி எழுதியிருக்கிறாங்க. ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுற காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் திமுக அரசு கொண்டு வரையில அதை கொச்சைப்படுத்தி அதை தேவையில்லாத திட்டங்கிற மாதிரி செய்தி எழுதின தினமலர் பிரிட்டனில் இப்படி ஒரு திட்டம் வரையில் அதை நல்ல திட்டம்னு சொல்லி எழுதுகிறாங்க. முழுக்க முழுக்க தினமலரனுடைய நோக்கம் திமுக அரசாங்கத்தை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை உருவாக்குறது. தினமலர் காலை உணவை பற்றி இந்த மாதிரி செய்தி வெளியிட்டப்பவே கோயம்புத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் அரசு பள்ளி மாணவர்களோடையும் பெற்றோர்களோடையும் போய் தினமலருக்கு எதிராக நாங்கள் மனு கொடுத்தோம். தினமலர் வந்துட்டு காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்தி நேற்று செய்தி போட்டுக்கிறாங்க. இது ஒரு மகத்தான திட்டம். இது 5 மணிக்கு வேலைக்கு போறவங்க 6 மணிக்கு வேலைக்கு போற பெற்றோர்கள்லாம் இதனால பெரிய சிரமப்பட்டு இருந்தாங்க. இந்த காலை உணவு திட்டத்து மூலியமா அவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. எங்களுடைய பெரும் பாரத்தை இறக்கி வச்சிருக்கிற முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி தினமலர் செய்தி வெளியிட்டு இருக்கிறதுனால மனம் பாதிக்கப்பட்டு இப்ப கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்துட்டு கலெக்டர்கிட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு பெற்றோர்களோட வந்திருக்கிறோம். இது நீட் தேர்வால பாதிக்கப்பட்டு இறந்த மாணவர்களோட செய்தியை 2வது பக்கத்துல 3வது பக்கத்துல போடுற தினமலர் இந்த செய்தியை வந்து தலைப்புச் செய்தியா போட்டிருக்கு. தினமலருடைய இந்த சூழ்ச்சியான அரசியலை புரிவோம். மக்கள் மத்தியில் தினமலரின் இரட்டை வேடத்தை அடையாளப்படுத்துவோம்.